இன்று எத்தனாவது அமர்வு? இன்று 59ஆம் அமர்வு கிஷ்கிந்தா காண்டம். தனவருவு வைதேகி பிரியலுற்று தளர்வெய்தி சடாயுவை வைகுந்தத்தேற்றி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று இலங்கை நகர் அரக்கர்கோமான் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் இனிதமர்ந்த அம்மானை இராமந்தன்னை ஏத்துவார் அடியினையே ஏத்தினேனே. இனிதமர்ந்த அம்மானை இராமந்தன்னை ஏத்துவார் அடியினையே ஏத்தினேனே. பெருமாள் திரு சென்ற அமர்வில் நட்டுக்கோட் அனும படத்தை முடித்து நட்டுக்கோட் படத்தை ஆரம்பித்து அதில் 66 பாடல்கள் வரையில் 65 பாடல்கள் 67 பாடல்கள் வரையில் முடித்திருக்கிறோம். 68வது பாடலிருந்து படிக்க வேண்டும். இதில் ஒரு 15 பாடல்கள் இருக்கிறோம். இதை தவிர அடுத்த பாடல்கள்லாம் சிறிய சிறிய பாடல்கள் 2 பாடலாம் சீக்கிரமாக முடிச்சுடலாம். ஒன்றில் 15, இன்னொன்றில் 40. எவ்வளோ முடியுமோ. நக்கர கடல் புறத்து நன்னு நாள் செக்கர் மெய்த்தனி சோதி சேர்களா சக்கர பொறுப்பு தலைக்கும் அப்பக்கமுற்றவன் கடிது பற்றினான். நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? சரி. நக்கர் 68 நக்கர கடல் புறத்து நன்னு நாள். நக்கரம் நக்கர கடல் புறத்து அதாவது முதலைகளுடைய போன வகுப்புல எங்க நிறுத்தினோம்னா அனுமன் வாலியினுடைய வலிமை எல்லாவற்றையும் கூறி அந்த மாயாவியுடன் வாலி செய்த போர் அதை கூறி பிறகு வாலி வெளியே வந்து வாலிக்கு பயந்து சுக்ரீவன் 7 திசைகளுக்கும் ஓடினான் அப்படிங்கிறதோட போன வகுப்பில் நிறுத்தினோம். இது அதனுடைய தொடர்ச்சி. இந்த முதலைகளுடைய நக்கர கடற்புறத்து நன்னு நாள். முதலைகளை கொண்ட கடல்ல முதலை இருக்குமா அப்படின்றது சீ க்ரோக்கடைல்ஸ். 7 கடல்களுக்கும் அப்பாலில் சுக்ரீவன் ஓடி போகும்போது செக்கர் மெய் தனி சோதி சேர்களா சக்கர பொறுப்பு. செக்கர் மெய் தனி ஜோதி சிவந்த ஒளி வடிவமாகிய சூரியனுடைய பிரகாசமும் சென்று சேராத சக்கர பொறுப்பில் சக்கரவாளகிரி என்கிற சக்கர பொறுப்பின் தலைக்கும் அப்பக்கமுற்றவன் கடிது பற்றி சக்கரவாளகிரிக்கு அப்பால் அப்பக்கம் சுக்ரீவன் ஓடி போகவும் அங்கும் வந்து வாலி அவனை பற்றினான். மலையினுடைய இந்த பக்கம் இருக்கும்போது இந்த பக்கத்து வரைக்கும் வெளிச்சம் இருக்கும், அந்த பக்கம் இருட்டா இருக்கும். இவர் வெளிச்சம் இல்லாத அந்த பக்கத்துக்கு போன போது கூட அவர் அங்கேயும் வந்து பிடிச்சார். இங்க செக்கர் மெய்த்தனி சோதி சேர்க்கலாங்கிறது வெளிச்சம் இல்லாத அந்த பக்கத்தை மலையோட அந்த பக்கத்தை சக்கரவாளம் மலை ரைட்டுங்கிறது குறிக்கிறது இல்ல அது ஒரு சிறப்பு பெற்ற மலை. அதாவது கடைசி கண்டத்தினுடைய கடைசி லேண்ட்ஸ் எண்ட் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பற்றி அஞ்சலன் பழியின் வெஞ்சினம் முற்றி நின்றதன் முரண் வலி கையால் எற்றுவான் எழுதலும் பிழைத்து அற்றமொன்று பெற்றிவன் அகன்றான். பற்றி அஞ்சலன் பழியை வெஞ்சினம் முற்றி நின்ற தன் முரண் வலி கையால் எற்றுவான் எடுத்து எழுதலும் பிழைத்து அற்றம் ஒன்று பெற்று இவன் அகன்றான். வாலியானவன் வாலி சுக்ரீவனை பற்றி பிடித்து பழியின் அஞ்சலன் பழியின்னா பழியை அஞ்சலன் எந்த பழிக்கும் அஞ்சாமல், அதாவது தம்பியை துன்புறுத்தினால் வதைத்தான் என்ற பழிக்கு சிறிதும் அஞ்சாமல் பயப்படாதவனாக வெஞ்சினம் முற்றி நின்ற தன் முரண் வலி கையா, அது கோபமே முற்றி நின்ற அந்த எல்லா கோபமும் திரண்ட அந்த கைக்குள்ள வந்த மாதிரி
நெஞ்சினம் முற்றி நின்ற தன் முரண் வலி கையால், தன்னுடைய வலிமையான கைகளால் எற்றுவான் எடுத்து எழுதல், உதைப்பதற்காக அவனை அப்படியே தூக்கி கொண்டு எழுதலும், உயர எடுத்து எழும்பினாலே இவன் அற்றம் ஒன்று பெற்று, அற்றம் அயர்ந்த நேரத்தில் அவன் சோர்வா இருந்த அந்த நேரம் பார்த்து பெற்று இவன் அகன்றான். அந்த ஒரு சின்ன கேப்ல, சைக்கிள் கேப்ல அற்றம் அற்றம் பார்த்து அறிவு அற்றங்காக்குங்கிறீ. அற்றம் இல்ல, அது அதாவது இந்த இடம் வந்து சோர்வு, சோர்வு, தளர்ச்சி, அந்த வார்த்தையும் கரெக்டா. சோர்விலிருந்து காக்கும் கருவி. காக்கும் கருவி. அப்போ அற்றார் அழிவசி தீர்த்தல் தான். அது அற்றார் இல்லாதவர். எந்தை மற்றவன் எயிரதுக்கு மேல் அந்தகர்க்கும் ஓர் அரணம் இல்லையால் இந்த வெற்பின் வந்திவன் இருந்தனன் முந்தை உற்றதோர் சாபம் உண்மையா. எந்தை மற்ற அவன் எயிறு அதுக்கு மேல் அந்தகர்க்கும் ஓர் அரணம் இல்லையா, இந்த வெற்பின் வந்து இவன் இருந்தனன் முந்தை உற்றதோர் சாபம் உண்மையா. எந்தை தந்தையாகிய ராமனே, மற்ற அவன் எயிறு அதுக்கு மேல், மற்ற அந்த வாளி பல்லை கடித்து கொண்டு, அதாவது அதுக்குதல். இன்னும் கூட திருநெல்வேலி பாஷையில பல்ல அதுக்காதடா அப்படின்னு சொல்றது. பல்ல கடிக்கிறது, பல்ல அதுக்குதல், அதாவது உதட்டுக்கு மேல பல்ல வச்சு எயிறு அதுக்கு மேல அவன் பல்லை கடித்து கொண்டு, நீங்க கேள்விப்பட்டீங்களா? அதுக்கு அந்தகர்க்கும் அதுக்கல் வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எங்க ஊர்ல பேசி கேள்விப்பட்டதில்ல. ஆனா எங்க படிச்சாங்க ஞாபகம். பட் அதுக்கலுக்கு இந்த மீனிங் தெரியும். அந்தகர்க்கும் ஓர் அரணம் இல்லையா, யமனுக்கும் கூட ஓர் அரணம் இல்லையா, ஒரு பாதுகாப்பு கிடையாது. வாலி பல்ல கடிச்சிட்டு வந்தாங்கன்னா அரண்ங்கிறத அரணம். இந்த வெப்பின் வந்து இவன் இருந்தான். இன்னும் எப்படி இவன் இந்த மலையில வந்து ஜாலியா உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னா, முந்தை உற்றது ஒரு சாபம் உண்மையா. முன்பு இந்த மலை ஒரு சாபம் இருப்பதனால இங்க வந்து தங்கி, அதாவது மதங்க முனிவர் இந்த மலைக்கு வாலி வந்தான்னா அவன் உயிர் துறப்பான் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த சாபத்தின் காரணமா அவனால் இங்க வர முடியாது. இப்படி ஒரு இடத்த கரெக்டா தேடி பிடிச்சு சுக்ரீவன் வந்து உட்காந்துட்டு உரிமை என்றதற்கு உரிய காரணம் அருமருந்தையும் அவன் விரும்பினான், இருமையும் துறந்து இவன் இருந்தனன், கருமம் இங்கு எதின் கருமம் இங்கிதென் இங்குது என் கடவுள் என்றான். உரிமை என்று இவர்க்கு உரிய தாரமாம் அருமருந்தையும் அவன் விரும்பினான், இருமையும் துறந்து இவன் இருந்தனன், கருமம் இங்கு என் கடவுள். உரிமைனா ருமை, ருமையினுடைய அதாவது ருமா சுக்ரீவனுடைய மனைவி. உரிமை என்று இவர்க்குரிய தாரமாம், இவனுக்கு உரிமையாக இருக்கின்ற அந்த மனைவியை, அருமருந்தையும், அருமருந்துனா அமிர்தம், அமிர்தம் அமிர்தம் அமுதம் போன்ற அந்த மனைவியையும் அவன் விரும்பினான். அவன் விரும்பினான். இருமையும் துறந்து, இரண்டையும், அதாவது செல்வத்தையும் மனைவியையும் இரண்டையுமே துறந்து இவன் இருந்தவன். இவன் வந்து இன்மைங்கிறது இன்மை வரும் இல்லை, இந்த இடத்துல அது எப்படி இன்மை வரும்? என்ன தவம் தான் செய்யறான். இரண்டையும் திறந்து இந்த அதான் கருமம் இங்கு இது இதான் நடந்தது. சொல்லப்பட்ட விஷயம் என் கடவுள். பொய்யில்லாதவன் வரன்முறை அம்மொழி புகழ ஐயன் 1000 பெயருடைய அமலர்க்கும் அமரன் வைய நுங்கிய வாயுதல் துடித்தது அடக்கண் செய்ய தாமரை தாமரை தாமரையாம் தாமரை ஆம்பல் அம்போது என திகழ்ந்த சிவந்த இதுல ஒரு பாடம் பரவாயில்ல. பொய் இல்லாதவன் வரன்முறை இம்மொழி புகழ ஐயன் 1000 பெயருடைய அமரர்க்கும் அமரன் ஐய நுங்கிய வாயுதல் துடித்தது மலர்கண் செய்ய தாமரை ஆம்பலாம்போது எனச் சிவந்த. பொய் என்பது சிறிதும் இல்லாத அனுமன் வரன்முறை முறையாக இம்மொழி புகழ இந்த வார்த்தைகளை சொல்ல ஐயன் 1000 பெயருடைய அமலர்க்கும் 1000 திருநாமங்களை உடைய அமலர்க்கும் அமலன் அமரருக்கும் அமரர் தேவர்களின் தேவர் சகஸ்ரநாமத்தை
பெயர்களுடைய 1000 பெயர்களுடைய தேவதேவனான திருமாலான ராமன். வையம் நுங்கிய வாய் இதழ் ஆனந்தத்தில் வையம் நுங்கிய ஆனந்தத்தில் பழைய காலத்துல உலகங்கள் எல்லாவற்றையும் வாயிலே இட்டு, அதான் வையம் நுங்கிய வாய். அந்த வரி ரொம்ப அழகா இருக்குல்ல, வையம் நுங்கிய வாய் இதழ் துடித்தது. அப்படியே பூமி எல்லாத்தையும் ஆமா நுங்குதல், அந்த பொருள் அதுதான். நுங்குதல் அப்படின்னா அள்ளி பருகிறதுன்னு அர்த்தம். நோகாம நொங்கு திங்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இல்லை, அது நுங்குதான், அது தோண்டி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வையம் நுங்கிய வாய் இதழ் துடித்தது, அதாவது உதடுகள் துடித்தன. மலர்கண் செய்ய தாமரை, சிவந்த தாமரை போன்ற அந்த கண்கள் ஆம்பலாம் போக, ஆம்பல் மலர் போல இன்னும் மிக சிவப்பாக ஆகி. ஈரம் நீங்கிய சிற்றவை அதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுல வரும் இங்க அதுல இருக்கு அடுத்த பட்டன் 73. பிறந்து மாமரையார் மயனோட அதுதான் ஜாயின் ஆயிக்கணும். நீங்க படிங்க. திறத்து மாமரை படிச்சிருக்கு. திறத்து மாமரை அயனோடு ஐமுகன் பிறர் தேடி புறத்து அகத்து உணர் அறிய தன் புலன் அடி கமலம் உரச்சிவப்ப தரைமிசை உறவு அறமாக்கல் மரத்தை வீட்டுதல் அன்றியே பிரிது மற்றும் உண்டோ? இல்லை, 75 இருக்கு நம்ம சொல்லலாம். அப்படியா? 75 இருக்கு. அப்போ ஒரு கணக்கு போகும். சரி, ஓகே. ஈரம் நீங்கிய சிற்றவை பொருள் சொல்லி திறத்து மாமரை அயனொடு ஐமுகன் பிறர் தேடி. திறத்துனா பலவிதமான கூறுபாடுகளை உடைய. மாமரை வேதங்கள், 4 வேதங்களை ஓதுகின்ற வேதங்களோடு சேர்ந்த ஐமுகன் மாமரை அயனோடு பிரம்ம, இந்த வேதங்களால் கூறப்படுகின்ற பிரம்மனோடு ஐமுகன், 5 முகங்களை உடைய சிவன், ருத்ரனாகிய சிவன் பிறர் தேடி, மற்ற தேவர்கள் எல்லாரும் தேடி புறத்து அகத்து உணரறிய தன் புலனடி கமலம். புறத்தும் அகத்தும் உணர்வதற்கு அரியதான தன்னுடைய பொன் போன்ற திருவடிகள், புலனடி கமலம், அழகிய திருவடி தாமரைகள் உரச்சிவப்ப, அந்த திருவடி தாமரைகள் சிவக்குமாறு இத்தரைமிசை உரலறை, இந்த பூமியிலே, அதாவது இந்த பூமியில அந்த தாமரை பாதங்கள் வந்து கீழே வைப்பதற்கு உரல் அறமாக்கல். அதற்கு என்ன காரணம்? அறமாக்கல், அறத்தை ஆக்க வேண்டும். மரத்தை வீட்டுதல், திருவடி சிவப்ப நடந்து வந்தது. சிவப்ப இத்தரைமிசை உரல், அதனுடைய காரணம் என்ன? அறமாக்கல், மரத்தை வீட்டுதல் அன்றியே பிரிது மற்றுண்டும். மரத்தை ஆக்குவதும் மரத்தை வீழ்த்துவதும் அன்றி வேற ஏதாவது உண்டா? அடுத்தது பிரமாதம். ஈரம் நீங்கிய சிற்றவை சொற்றானால் என்ன? ஆரம் வீங்குதோள் தம்பிக்கு தன் அரசு உரிமை பாரம் ஈந்தவன் பரிவீலன் ஒருவன் தன் நிலையோன் பாரம் ஒவ்வினன் என்ற சொல் தனிக்குமாறு. ஈரம் நீங்கிய சிற்றவை சொற்றனள் என்ன? ஆரம் வீங்கு தோள் தம்பிக்கு தன் அரசு உரிமை பாரம் ஈந்தவன் அறிவிலன் ஒருவன் தன் இளையோன் தாரம் ஒவ்வினன் என்ற சொல் தடிக்குமாறு உள்ளதோ? கவிக்குள் ஈரம் நீங்கிய சிற்றவை, கருணையை துறந்துவிட்ட சிறிய அன்னை சொற்றனள் சொன்னால் என்பதற்காக ஆரம் வீங்கு தோள் தம்பிக்கு, ஆரத்தினால் அழகுற பெற்ற தோள்களை உடைய பரதனுக்கு தன் அரசு உரிமை பாரம் ஈந்தவன், என்னுடைய ராஜ்ய பாரத்தை கொடுத்தவனாகிய இந்த ராமன் பேர்பட்டவன். அவன் பருவியிலன், சிறிது கூட பருவில்லாமல் ஒருவன் தன் இளையோன் தாரம் ஒவ்வினன். இவன் தனக்குடைய ராஜ்யத்தையே தன்னுடைய தம்பிக்கு கொடுத்தவன். தன்னுடைய தம்பியுடைய மனைவிய பரிவில்லாமல் ஒருத்தன் கவர்ந்து கொண்டான் என்பதை கேட்டால் என்ற சொல்
தரிக்குமாறு உலகம். அதை அவனால கேட்க கூட முடியுமா? கேட்டுட்டு இருக்க முடியுமா? உலகம் ஏழினோடு ஏழும் வந்து அவன் உயிர்க்கு உதவும் விலகும் இந்த பக்கம் வெளிப்பாடு சொல்றேன். சரியா அப்புறம் உலகம். இல்ல ஆறு இடம் மாதிரி. இல்ல இதுபடி நம்ம போறோம். எல்லா மிகைப்பாடங்களையும் படிக்கிறது நம்ம நோக்கம். இல்ல, இல்ல. வைமுகோங்கிற பாட்டை நாம இந்த எதற்கு உற்றோதல்ங்கிறது வந்து வைமுகோவை படிக்கணும். நம்ம வந்து இதுவா வச்சுட்டு உலகம் ஏழினோடு ஏழும் வந்து அவன் உயிர்க்கு உதவி விலகும் எண்ணினும் வெள்ளிடை வாளியின் ஈட்டி தலைமையோடு நின் தாரமும் உனக்கு இன்று தருவன் புலமையோடு அவன் உறைவிடம் காட்டு என்று புகழ்ந்தான். உலகம் ஏழிலோடு ஏழும் வந்து அவன் உயிர்க்கு உதவி விலகும் எண்ணினும் வில்லிடை வாளியின் வீட்டி தலைமையோடு நின் தாரமும் உனக்கு இன்று தருவன் புலமையோய் அவன் உறைவிடம் காட்டு. எங்க இருக்கா சொல்லு ஆள். ரொம்ப எளிமையா பண்றான். 17-14 லோகங்களும் வந்து அவன் உயிர்க்கு உதவி விலகும் எண்ணினும். விலகும் எண்ணினும்னா என்னை தடுக்கும் ஆயுள். விளக்கம் விலக்கும் எண்ணினும் தான் அவனுடைய உயிரை காப்பதற்காக வந்து உதவி என்னை விலக்கும் என்னை தடுக்கும் என்றால் வில்லிடை வாளியின் வீட்டி வாளியின் வீட்டி வாளினா அம்பு. அம்பு நான் வந்து திருவிழாவில் வான வேடிக்கையெல்லாம் நான் வந்து கம்பன் மேடைகள்லாம் தேடி பேசிட்டு இருந்த காலத்தில் வானத்தில் வானம் சென்றது போல் வாலி மீது வானம் சென்றது வாலி சென்றது வானத்தில் வானம் வானம் சென்றது போல் வாலி மீது வாலி சென்றது பேசிட்டு வீடை வாலியின் வீட்டி தலைமையோடு தலைமைனா அரசு தலைமையோடு நின்றாரம் உனக்கு இன்று தருவேன் புலமையோய் அவன் உறைவிடம் காட்டி எங்க இருக்கா சொல்லு. எழுந்து பேர் ஓகை கடற்பெரும் திரை இறைப்பாக அழுந்து துன்பின கரை கண்டவன் அணையான் விழுந்ததே இனி வாலிதன் வழி என பெரும்பா மொழிந்த வீரருக்கு யாம் எண்ணுவது உண்டு என மொழிந்தான். இப்போ ராமன் வந்து பொறுக்க முடியாதவனாக வாலி செய்த குற்றங்களை பொறுக்க முடியாதவனாக சுக்ரீவன் படுகின்ற துன்பங்களை பொறுக்க முடியாதவனாக உடனடியாக பொங்கி எழுந்து நான் இப்போதே உனக்கு நான் மீட்டு தருகிறேன் என்று சொன்ன உடனே சுக்ரீவனிடத்திலே என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும்? சுக்ரீவன் உடனே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? சாதாரணமாக நாம யாரா இருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருப்போம். என்ன சொல்றான்? எழுந்து பேர் உவகை கடல் பெரும் திரை இறைப்ப அழுந்து துன்பினுக்கு அக்கரை கண்டனன் அணையான். எழுந்து பேர் உவகை கடல் பெருந்திரை இறைப்ப உவகை கடல் பெரிய அலையாக வீசவும் அழுந்துகின்ற துன்பத்துக்கு அந்த கரையை கண்டதை போன்ற தன்மையை உடைய விழுந்ததே இனி வாலிதன் வலி ஆயிற்று வாலியின் வலிமை விழுந்து விட்டது என விரும்பா என்று விரும்பி மொழிந்த வீரருக்கு அப்படி சொன்ன ராமனுக்கு யாம் எண்ணுவது உண்டு என மொழிந்தார். நான் கொஞ்சம் யோசிக்கணுமே அப்படின்ட்டு பதில் சொல்லலாம். சுக்ரீவனுடைய நிலையை நம்ம மறுபடியும் இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் என்னங்க இது இன்னொரு வலிய பாடல் என்னன்னாக்க ராமன் இன்னைக்கு சொல்லிட்டான். முன்னால நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன், எத்தனையோ பேர் சவால் விட்டு வந்திருக்காங்க. துந்துபி வந்தாங்க பார்த்தேன், மாயாவி வந்தான் பார்த்தேன், வேற என்னென்ன எத்தனையோ பேர் வந்தாங்க. எல்லாரும் வாலி தூக்கி அடிச்சுட்டான். ஒருவேளை தப்பிடுத்தினான் ராமனுடைய குறி, ஒருவேளை தப்பிடுத்தினான். தப்பி விட்டார் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நிலைமை மோசமாகும். நாளைக்கு நிலைமை இன்னும் மோசமாகும்.
இப்போவான ஏதோ பேசாமல் உட்காந்துருப்போம், அப்புறம் வம்ப எடுத்து வலி எடுத்து வாயில் விட்ட மாதிரி இந்த எண்ணங்கள்லாம் அவனுக்கு ஓடத்தினால இதை தான் அனுமன் சொல்ல போறார் அப்படின்னா என்று மொழிந்த வீரருக்கு யாம் எண்ணுவது உண்டு. கொஞ்சம் எனக்கு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷம் சொன்னான். அடுத்த ஆண்டு அணைய ஆண்டு உரைத்து அம்மனை முதலிய அமைச்சர் நினைவும் கல்வியும் நீதியும் சூழ்ச்சியும் நிறைந்தார். இணையன் வேறு இருந்தனன் இரவி தனையன் அவ்வழி சமீரனன் மகன் உரை தருவான். அணைய ஆண்டு உரைத்து அனுமனே முதலிய அமைச்சர் நினைவும் கல்வியும் நீதியும் சூழ்ச்சியும் நிறைந்தார். இணையர் அன்னவரோடு வேறு இருந்தனன் இரவி தனையன் அவ்வழி சமீரனன் மகன் உரை தருவான். அந்த இடத்துல ராமலட்சுமணனுக்கு முன்னிலையில அங்கே இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அனுமன் முதலாகிய அமைச்சர்கள் 4 பேர், தாரன், அனுமன், நலன், நீலன் 4 பேர், இந்த 4 பேரையும் கூட்டின்னு அந்த பக்கம் போயிட்டார், தனியா கூட்டின்னு போயிட்டார். நினைவும் கல்வியும் நீதியும் சூழ்ச்சியும் நிறைந்த 4 பேருக்கு 4 அட்ரிபியூட் சொல்லியாச்சு. சூழ்ச்சியும் நிறைந்த, சூழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு ஆலோசனை அப்படிங்கிறது பொருள். நல்ல வலிமையும் நல்ல எண்ணங்களையும் கல்வி ஆற்றலையும் நீதி நிலைமையையும் ஆலோசனை திறனையும் உடையவர்கள் ஆகியவர்களோடு அனைவரோடும் வேறு இருந்தான்னா தனியா போயிருந்தான். அவங்கள விட்டுட்டு இவன் தனியா போயிருந்தான். ராமலட்சுமணர்கள் விட்டுட்டு தனி இடத்துல போய் இவங்க பேசினாங்க. அவ்வழி சமீரனன் மகன் உரை. அந்த சமயத்துல வாயு மைந்தனாகிய சமீரனன் வாயு மைந்தனாகிய அனுமன் உரை சொல்ல ஆரம்பித்தான். நீங்களே முடிச்சு 5 முடிச்சிருக்கோம். இல்ல நீங்க படிக்கிறது நீங்களே ஃபுல்லா உரை சொல்லுங்க. அப்புறம் இவர்ட்ட இருந்து அதான் நான் சொல்றேன், அவங்க முடிச்சிருக்கோம் 5. இல்ல நடுவுல இன்டரப்ட் ஆகும். இல்ல அந்த படிக்க நீங்க போய் சொல்லட்டுங்க. படிக்கிறது அந்த 5 ஆர்டர்க்கே வரட்டும். இந்த 5 இல்லன்னா நடுவுல இன்டரப்ட் ஆகுமே. இப்போ என்ன இவங்க முடிச்சிட்டாருன்னா 5 இல்ல என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிய போகுது. இப்போ 70 முடிச்சு போறாங்க. இல்ல மகேஷ் பண்ணிக்க படம் முடிய போகுது. அண்ணா முடிய போகுது. 80 முடிஞ்சு போச்சு. இல்ல இந்த நிறைய பாட்டு இருக்கு. இல்ல இதுல வேற மாதிரி வருது. இதுல நட்பு படம் 79 80 இருங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. 79 படிக்கலாம். அத விடுங்க. நிறைய இருக்கு. அந்த 5 அப்படியே படிச்சிட்டு போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப பேசி கொடுங்க. படிச்சு சுக்ரீவனை பத்தி ஒன்று டக்குனு ஞாபகம் நம்மள சொல்லலாம். சுக்ரீவன் ஏதாவது கோவில்ல பார்த்துருக்கீங்களா? ஹனுமனை நான் இதுல ஹனுமனை தான் பார்த்துருக்கோம் இல்லையா? நான் பார்த்துருக்கேன். இதுல புன்னைநல்லூர் கோதண்டராமர் கோவிலுக்கு தடவை போனோம். அங்க இருக்கிற பட்டாச்சாரியார் வந்து ராமர், லக்ஷ்மணர், சீதை, சுக்ரீவ மகாராஜா அப்படின்னு. ஒரே ஆச்சரியம் எனக்கு. கேட்டேன், அது அனுமன் தானே இருப்பாரு, எதை வச்சு சுக்ரீவ மகாராஜான்னு சொல்றீங்க? இன்னொன்னே தனியா கூப்பிட்டு போய் அந்த விக்கிரகத்தை காமிச்சேன். ஹனுமானுடைய லட்சணங்கள்ல மகுடம் வந்து இந்த மாதிரி இருக்காது. இது மகாராஜா, அப்புறம் வீரக்கழல் மகாராஜாக்களுக்கு மட்டுமே உரியது. அதனால அந்தபடி உள்ள ஒரே வானர சிற்பம் வந்து இதுதான். இது வந்து 16ஆம் நூற்றாண்டுல துளஜாஜி மராட்டிய மன்னன் முழுக்க சால கிராம சிலையிலேயே கட்டின கோவில். ரொம்ப அழகான கோவில். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு போறீங்க, அதுக்கு ரொம்ப பக்கத்துலயே கோதகிராமர் கோவில்னு கேட்டாச்சு. புன்னைநல்லூர் தஞ்சாவூர் முழுக்க சால கிராம கல்லியே செஞ்ச விக்கிரகங்கள், அற்புதமா ரொம்ப அழகான விக்கிரகங்கள், ரொம்ப அமைதியான கோவில். கொஞ்சம் மேலே ஏறி படிக்கடி மேலே போய் நேபாள மகாராஜா வந்து இவருக்கு தஞ்சை கிங் துளஜாஜிக்கு இவ்வளோ பெரிய சால கிராமத்தை பரிசா அளிச்சாங்க. ரொம்ப அபூர்வமா கிடைச்ச சாலக்கிராமல குட்டி குட்டியா தான் கிடைக்கும். பெரிய சாலக்கிராமம் கல்லையே கொடுத்துருக்காரு. அதை வச்சு அவர் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா ராமர் கோவில் கட்டலாம். சுக்ரீவன் இருக்கான், பார்த்ததே கிடையாது, எங்கேயுமே பார்த்துட்டேன். இதுவே இல்லை. பட் ஆனா அனுமன் இருக்கிற மாதிரி அதே கோலத்துல தான் அதே ஒரு வானரம் வந்து இப்படி கும்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பட்டாச்சாரியார் வந்து சுக்ரீவ மகாராஜா இல்ல. அது பரம்பரையா ஆமா, எதுக்காக அப்படி வடித்தார்கள் ஒன்றும் தெரியல. பெரிய ஆச்சரியம். எங்கேயுமே 16ஆம் நூற்றாண்டுங்கிறது எப்படி திவ்ய தேசம். சென்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி வேணும்.
தெரியாம சொல்லிட்டேன். உன்னினேன் உன்னினேன் உந்தன் உலகத்தில் உலகை இறைவன் அன்னவாறு ஆதலுக்கு அளிப்பது ஒரு ஆற்றல் இந்த வீரப்பால் இல்லை என்று அழைத்தனை இனி நான் சொன்ன கேட்டு அதை கடைபிடிப்பாய் என்று சொன்னான் என சொன்னான். இப்போ நான் முதல்ல போன அமர்வில் இந்த பேச்செல்லாம் வந்தது. மராமர பரீட்சையை எப்படி நடத்த போறான் சுக்ரீவன் அப்படின்ட்டு. அந்த பரீட்சைக்கான ஆலோசனையும் அனுமன் வாயிலாக வருகிறது. என்ன சொல்றான்? உன்னினே உந்தன் உள்ளத்தில் உள்ளதை உறவோய். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சுக்ரீவா. உறவோய், வலிமை உள்ளவனே, உன் மனசுல என்ன நினைக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிட்டு, அந்த வாலியை காலனுக்கு அளிப்பது ஒரு ஆற்றல் இந்த வீரர்பால் இல்லை என்று அறிவித்தேன். உனக்கு சந்தேகம் வந்திருக்கு. வாலியை யமனுக்கு இரையாக்குகின்ற ஆற்றல் இந்த வீரருக்கு இல்லை என்று நீ சந்தேகப்பட்டிருக்கிறாய், ஐயுற்று இருக்கிறாய். இனி யான் சொன்ன கேட்டு அவை கடைப்பிடிப்பாய் என்ன சொன்ன. நான் இப்ப சொல்றேன், இப்போ உனக்கு ஒன்று சொல்றேன், அதை கேட்டு நட. நான் கேட்டு சொன்னதுபடியே நட. ரொம்ப இந்த குழந்தைக்கு சொல்ற மாதிரி எடுத்து சொல்லி 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 ஒரு வார்த்தையை எடுத்து சொல்லி பாரு. இப்போ இந்த மாதிரி சொல்றேன், இந்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் இப்படி வெயி, அடுத்த ஸ்டெப் இப்படி வெயி, ஒன்னொன்னா வச்சு கூப்பிட்டு வர்றாரு. சங்கு சக்கர குறிப்புதான் நடக்கையில் நாளு எங்கும் இத்தனை இலக்கணம் யாவருக்கும் இல்லை. செங்கல் வீர்கரத்து ராமன் அத்திருநெடுமாலே இங்குதித்தனன் வீண்டு அரம்பிடுவதற்கு இன்னும் சங்கு சக்கர குறிவுல தடக்கையில் தாழ். சங்கு சக்கர குறிவுல தடக்கையில் தாழ். எங்கும் இத்தனை இலக்கணம் யாவருக்கும் இல்லை. செங்கன் விற்கரத்து ராமன் அத்திருநெடுமாலே இங்கு உதித்தன நீண்டு அறம் நிறுத்துவதற்கு முடியல. பூக்குலகச்சியில் அடுத்தது போகும். அவனுடைய திருக்கைகளிலும் திருத்தாள்களிலும் சங்கு சக்கர குறி இருக்கிறது. இப்படி ஒரு லட்சணம் யாருக்குமே இருந்தது கிடையாது, உலகத்துல யாருக்குமே கிடையாது. இப்படிப்பட்ட இலக்கணம் லட்சணம் உள்ளவர்கள் யாருமே கிடையாது. இந்த குறி ஒன்றினாலேயே நீ தெரிந்து கொள்ளலாம், இவர்கள் செங்கன் விற்கரத்து ராமன் அத்திருநெடுமாலே. ராமன் எதுவாக ராமனை கம்பன் எதுவாக காட்டுகிறான் என்று கேட்டால் இந்த பாடலை எடுத்து சொல்றான். கம்பன் கண்ட ராமன், கம்பன் காட்டிய ராமன். பின்னாடி போக போக இந்த கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டத்துல திருப்பி 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 ரொம்ப அதிகமாகும். அதுக்கு முந்தி உள்ள படலங்கள்ல ரொம்ப கொஞ்சமா அந்த கடவுள் தன்மையை வந்து எப்பயாவது ஒரு இடத்துல சொல்லுவார். இப்ப இந்த காண்டத்துல இருந்து ஆரம்பிச்சு திருப்பி 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 சொல்லிட்டே இருக்கும். அறம் நிலைநிறுத்த வந்தான் இல்லையா, அதை நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். அறம் வெல்லும் பாவம் தோற்குங்கிறது அடிக்கடி வரும். அது வரும், அது ஒண்ணு. ராமன் நிலைநிறுத்த வந்தவன், அறம் நிலைநிறுத்த வந்தவன், சங்கு சக்கரத்தை திறந்து வந்தவன், அரவணை விட்டு நீங்கி வந்தவன், இதேதான் வரும் இனிமே இல்ல. செங்கன் விற்கரத்து ராமன் அத்திரு நடுமாலே இங்கு உதித்தன நீண்டு அறம் நிறுத்துவதற்கு. இங்கு எதற்காக வந்து உதித்திருக்கிறான் என்றால், அவதரித்திருக்கிறான் என்றால் அடுத்து நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கிறான். செருக்கு மந்திர திருத்திரும் காலந்தன் காலமும் காலால் அழுத்தும் புங்கவன் ஆண்ட பேர் ஆதர கனிவு இருக்கும் தன்மை அம்மாயவர்க்கு அன்றையும் எழுதும். ஒரே ஒரு குறி சொல்கிறேன். இத்தனை சங்கு சக்கர குறி இருக்கிறது சொல்லிட்டேன். அது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதோ தெரியலன்னா, இவர் கவனிச்சிருக்காரு எல்லாத்தையும். இவர் வந்து நடந்து வரும்போதே எல்லாத்தையும் கவனிச்சிருக்காரு. அங்கேருந்து வரும்போதே இவர் வந்து மானியம் படிவத்தில் வந்து பார்த்தாரு, அப்பவே பார்த்துட்டாரு எல்லாத்தையும். செருக்கும் வந்திரல் திருபுறம் தீயழ சினவி கருக்கும் வெஞ்சின காலந்தன் காலமும் காலால் அறுக்கும் புங்கவன் ஆண்ட பேர் ஆடக தனிவில் இருக்கும் தன்மை அம்மாயவர்க்கு அன்பியும் எழுதும். திரிபுரம் யாவரையும் வருத்துகின்ற வலிமை மிகுந்த கோட்டைகளாகிய திரிபுரங்கள், அவற்றை தீ எழ கோவித்து அவற்றை முப்புறம் செய்தவனும் வெஞ்சின காலந்தன் காலமும்
காலால் இருக்கும் புங்கவன். கொடிய சினத்தை உடைய யமனுடைய சினத்தை கூட, அவனுடைய காலத்தை, காலனின் காலத்தை கூட தன் காலாலே நிறுத்துகின்றவன். தன் காலினாலே காலனின் கால கணக்கீட்டையும் நிறுத்தியவன். அப்படிப்பட்டவனாகிய சிவன் தாங்கிய பொன்வில், ஆடகம் அப்படின்னா பொன், ஆடக தனிவில், அந்த பொன் வில்லை, உண்மையான வில்லை உடைத்து விட்டான் என்றால் அந்த ஆற்றல் யாருக்கு இருக்க முடியும்? சிவன் கையில இருந்த வில்லு இரண்டாக முறிந்து விட்டது என்றால் அந்த ஆற்றல் யாருக்கு இருக்க முடியும்? ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்க முடியும். மாயவருக்கு அன்றியும் அளித்தோ திருமாலுக்கு தவிர வேற யாருக்கான அதை செய்ய முடியுமா? அந்த கதை இதெல்லாம் சொல்லியாச்சே, லக்ஷ்மண சொல்லியாச்சே. நம்மளோட அப்டேட் ஆயிட்டாரு சின்ன சந்திப்புல. எல்லாத்தையும் வாங்கிட்டாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. என்னை ஈன்றவருக்கு அடிமை செய், நவமனக்கு அதுவே உன்னை ஈன்ற எற்கு உருப்பதம் உண்டு என உழைத்தால் இன்ன தோன்றது அவன் இதற்கு ஏது உண்டு இதையோ. என்னை ஈன்றவன் இவ்வுலகு யாவையும் ஈன்றான், தன்னை ஈன்றவருக்கு அடிமை செய், உனக்கு அகுதே உன்னை ஈன்ற எற்கு குருபதம் உளது என உரைத்தான். இன்ன தோன்றலே அவன் இதற்கு ஏது உண்டுகிறது. என்னை ஈன்றவன், என்னை ஈன்றவன் ஆகிய வாயு, காற்று தேவன் என்ன சொன்னான் என்றால், உலகு யாவையும் ஈன்றான் தன்னை ஈன்றவருக்கு அடிமை செய். உலகம் யாவையும் ஈன்றவன் பிரம்மன், பிரம்மனை ஈன்றவன் திருமால், திருமாலுக்கு அடிமை செய். திருமாலுக்கு உலகம் யாவையும் ஈன்றான் தன்னை ஈன்றவருக்கு அடிமை செய். ஈன்றானை ஈன்றானுக்கு அடிமை செய், அது திருமாலுக்கு அடிமை செய். ஈன்றானை முன் ஈன்றானை இதுல அவன் உனக்கு அகரே, அது அவருக்கு குற்றேவல் செய்து வாழ்வதே உனக்கு பெரும் தவமாகும். உன்னை ஈன்ற எனக்கு இது பெரும் பதமாகும், கிடைப்பதற்கரிய பெரிய பதமாகும் என்று இதுவே கிடைத்தற்கரிய பதவியாகும் என்று சொல்ல என்று என்னிடத்துல சொல்லி இருக்கிறான். வாயு எனக்கு முன்னாலே எனக்கு குறிப்பிட்டிருக்கிறான். இந்த ராமன் தான் அவன் குறிப்பிட்ட தோன்றல். இப்படி நான் முடிவு கட்டுகிறேன் என்றால் ஏதோ காரணம் இல்லாமல் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்காத. அதற்கு ஏது உண்டு, இதுக்கு காரணம் இருக்கிறது. ஏது உண்டு இறைவன், இதற்கான ஹேத்து, இதற்கான வேறொரு காரணமும் இருக்கிறது என்று சுக்ரீவன் சொல்றான். அது என்ன காரணம் சொல்ல பாருங்க. துன்பு தோன்றிய பொழுது உடன் தோன்றுவன் எவர்க்கும் முன்பு தோன்றதை அறிதற்கு முடிவு என்று என்ற அன்பு சான்று என உரைத்தன. ஐயா என் ஆக்கை என்று தோன்றத உருகின இனி விருதியவனும். துன்பு தோன்றிய பொழுது உடன் தோன்றுவன் எவர்க்கும் முன்பு தோன்றலை அறிதற்கு முடிவு என்று எம்ப அன்பு சான்று என உரைத்தன். ஐயா என் ஆக்கை என்பு தோன்றல உருகின விருதி எவனும். துன்பம் தோன்றிய நேரத்திலே உனக்கு உடனே துணையாக தோன்றுவான் என்று சொன்னான். துன்பம் தோன்றி இருக்கிறது, துணையாக தோன்றி இருக்கிறான், இது ஒரு காரணம். எவர்க்கும் முன்பு தோன்றலை அறிதற்கு முடிவு என்ன அடையாளம்னு சொல்லிட்டு கேட்டேன். அவன்தான் எல்லாவற்றுக்கும் முழு மூல பொருள், ஆதி மூல பொருள் என்று அடையாளம் காணுவதற்கு என்ன சான்று என்று கேட்டேன். உனக்குள்ளே தோன்றுகின்ற அன்பே சான்று என்று என் தந்தை சொன்னான். அது வாயு எனக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு பிதா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எனக்குள்ளே அன்பு தோன்றும், அவரை பார்த்தால் அன்பு தோன்றும் என்று சொன்னார். எனக்கு என்பு தோன்றவில்லை. என்னுடைய உடம்புல மிச்சம் மீதியா எலும்பு கூட இல்லை, அது கூட கரைஞ்சு போயிருக்கு. அப்படி உள்ளம் உருகிறது, அப்படி உருகி கரைந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இதை தவிர இதுக்கு மேல என்ன சான்று வேணும்? வாயு பகவானுக்கும் அனுமனுக்கும் இது நடந்துருக்கா?
அதெல்லாம் பெருமாள் சொல்றாரு, சொல்றாங்க. நம்பித்தான் ஆகணும். இல்ல முன்னால இன்சூரன்சஸ் எல்லாம் இருக்காங்கிறதுலாம் அந்த அந்த சம்பவங்கள்லாம் இல்லை. இவர் சொல்றாரு. எந்த அது வால்மீகிலையும் கிடையாது. என் தந்தை சொல்லி இருக்கிறார். அந்த அடையாளம் எனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. இவர் தான் திருமால். இது வந்து இதற்காக இது சங்கு சக்கரக்குரிய சொன்னேன். இது சிவனுடைய வில்லை உடைத்தது சொன்னேன். இதுக்கு மேல மனசுக்குள்ள அன்பு தோன்றும்னு சொன்னா அதையும் தோன்றி இருக்கிறது. இந்த 3 காரணம் இருக்கு. இதுக்கு மேல உனக்கு வேற என்ன வரும்? பிரிதும் அன்னவன் பெருவதை ஆற்றதை பெரியோ அருதி எண்ணி உண்டு உபாயமோ அஃது அருமணத்து நெறியில் நின்றன 7 ஒன்று உருவ நெறியோன் பொறிகள் நெஞ்சரம் போவது தான் என போகிறோம். இது லேசா இந்த வார்த்தைகளை எப்படி வேணா போட்டு கொடுக்கலாம். பிரிதும் அன்னவன் பெருவழி ஆற்றலை பெரியோய் அருதி எண்ணின் உண்டு உபாயம். அவனுடைய ஆற்றலை நீ அறிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது. அது என்ன? அது அருமரங்கள் நெறியில் நின்றன 7. நம்ம போற வழியில 7 மரங்கள் நின்று கொண்டிருக்கின்றன. ஆலமரங்கள் நின்று கொண்டிருக்கின்றன. அந்த மரங்களிலே 7 ஒன்றை உருவும்படியாக இந்த பக்கத்துல தொலைச்சு அந்த பக்கம் வரா மாதிரி இந்த ராமன் அம்பு விடுவதை நீ பார்ப்பாய் அப்படின்னு ஒரு பொருள். அன்பு அகுது நெறியில் நின்ற 7 ஒன்று உருவ இன் நெடியோன் பொறிகோள் வெஞ்சரம் போவது காண். போவதை காண், போகின்றதை காண். அப்படின்னா இந்த ராமன் சார்பிலேயே இவர் முடிவை எடுத்து ஒரு சொல்லவு சொல்லிடுறார். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா சஜஸ்டிவா சொல்லலாம். இந்த ராமனிடத்துல சொல்லி அம்பு விட சொல்லி ஒரு மரத்தை 7ல ஒரு மரத்தை அம்பு விட சொல்லி கேட்பான். அப்படி கேட்டா அவன் அதை விட்டு காட்டுவான். அப்படி விட்டு காட்டினா அது உனக்கு சமாதானம் ஆகும். வாலினுடைய மார்பை தொலைக்கிறதுக்கு அது போதும் என்பது உனக்கு சமாதானம் ஆகும் அப்படின்னு சொல்ற அந்த 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 பொருளையும் சொல்லிடலாம். 2 பொருளையும் சொல்லிடலாம். இப்போ சஜஷன் எங்கேருந்து வந்திருக்கு? அனுமன் வாயிலேருந்து வந்திருக்கு. இவன் வந்து டெத்து வைக்கல, டெத்தை சுக்ரீவன் வைக்கல. அதெல்லாம் வைக்க சொல்ல போறான். அதை எப்படி சொல்றாங்கிறத பார்ப்போம். நன்று ஏன்னா நெடுங்குன்றமும் நானும் தன் துணை தனி வாழ்வித்தோட பொழுதை தருவி சென்று செம்மலை குருவி நான் செல்வது ஒழுக்கால் ஒன்று வாழ்க்கைய ராமனும் உரைத்தி அறிவிப்பான். நன்று நன்றேனா நல்லடும் குன்றமும் நானும் தன் துணை தனி மாறுதி தோழினை தழுவி தோல் இணை தழுவி சென்று செம்மலை குறுகி யான் செப்புவது உளதால் ஒன்று உனக்கு என ராமனும் உரைத்தியது என்றார். நல்ல ஆலோசனை சொன்னப்பா என்று சொல்லி பெரும் குன்றம் போன்ற குன்றம் நாணுவதாகிய தோளை உடைய அனுமனுடைய தோளை சுக்ரீவன் தழுவிக்கொண்டான். செம்மலை குறுகி செம்மலாகிய ராமனை இப்போது போய் அடைத்தார்கள். யான் செப்புவது ஒன்று உள்ளதால் உனக்கு நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணுமே என்று ஆரம்பிக்கிறான். சொன்ன ராமனும் உரைத்தியது சொல்லு. பங்கு தகராறே பண்ணாதீங்க. ஏகவே இந்த 2 பாட்டு முடிஞ்சாச்சு. ஓ இதுல இந்த 2 பாட்டை நட்பு கோல்ல போட்டுருக்கான். பட் பரவாயில்ல. ஓகே ட்ரையல் வெர்ஷன் பார்த்துட்டு ட்ரையல் வெர்ஷன் பார்த்துட்டு தான் தாராசுரம் தாராசுரம் அதுல வாலிவதை படமும் இது பண்ணிடலாம். வாலிவதையே தாராசுரத்துல கிடையாது, தாராபுரம். இல்ல அவர் சொல்றது கும்பகோணம் தாராசுரம். அந்த தாராசுரத்துல வாலிவதை சிற்பம் இருக்கா? ஆமா, அதாவது ரொம்ப சின்ன சிற்பமா இருக்கு. ஆமா. நான் ஒரு சிற்பமா போய் கும்பகோணமா? ஆமா, அது அந்த போட்டோ இருக்கு. நிறைய ராமாயணங்கள்ல வாலிவதை சிற்பம் எக்கச்சக்கமா இருக்கு. தமிழ்நாட்டுல குறைஞ்சது ஒரு 40 கோவிலாவது வாலி சுக்ரீவன் சண்டை பார்த்துருக்கீங்க. எத்தனையோ இடங்கள்ல தூண்ல அப்படி 2 குரங்கு. மலேசியா இதுல இருக்கு. இங்க ஹம்பி, வேலூர், ஹலிபூர் எல்லா இடத்துலயும்
ஏக வேண்டுமின் நெறியன இனிது கொண்டேகி பாகம் நீண்டன குறுகிட நிமிர்ந்தன மரங்கள் ஆக ஐந்தினோடு இரண்டினொன் துருவனின் நம்பு போகவே என்றன் மனத்திடர் போவன புகன்றான். ஏக வேண்டுமின் நெறி. சரி போக இப்போ இது ஆரம்பிக்கிறதா இன்னும் 2 பாட்டு இதுல அஞ்சு ஏக வேண்டும் இன் நெறி என இனிது கொண்டு ஏகி ஆகம் நீண்டன குறுகிட நிமிர்ந்தன மரங்கள் ஆக ஐந்தினோடு இரண்டின் ஒன்று உருவ நின் அம்பு போகவே எந்த மனத்து இடர்போம். என்ன சொல்றான்? ஏக வேண்டும் இன்னெறி, இந்த வழியாக போக வேண்டும். இனிது கொண்டு ஏகி நாம் உண்மையாக என்று சொல்லி ராமலட்சுமணர்களை என இனிது கொண்டு ஏகி என்று சொல்லி அவர்கள் இதுவரையும் கூட்டிக் கொண்டு போய் மாகம் நீண்டன குறுகிட நிமிர்ந்தன மரம். மாகம்னு ஆகாயம், நீண்டன மாகம் நீண்ட ஆகாயத்தை குறுகிட நிமிர்ந்தன, குறுகியது என்று சொல்லும்படியாக ஓங்கி உயர்ந்த அந்த மரங்கள் ஆக ஐந்தினோடு இரண்டில் 7 ஐந்தினோடு 2 7 ஒன்று உருவன் ஒன்றை துளைக்கும்படி நின் அம்பு போகவே உன்னுடைய அம்பு போனால் என் தன் மனத்து இடர்போம், என் மனத்திலே இருக்கின்ற துன்பம் நீங்கும். விண்ணப்பம் சொல்லியாச்சு, நீ செஞ்சு காட்டு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததுன்னா என் மனசுல இருக்கிற கட்டம் போயிடும் அப்படி ரொம்ப நாசுக்கா சொல்லியாச்சு. ரொம்ப பணியோட சொல்லியாச்சு. உருவங்கிற அந்த வார்த்தை இந்த ஊடுருவல், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவல் எல்லாத்துலயும் வள்ளி மேலா போட்டிருப்பாங்க. இடைநேரா தான் வரணும். உருவல் இந்த உருவம் தான் எல்லா பத்திரிகையும் வல்லினராக தான் போகணும். எல்லாத்துலயும் உருவல் இந்த நாள் தான் வரணும். வல்லினராக இடமே கிடையாது. மறுயிலானது கூறலும் வானவர்க்கிறைவன் முறுவல் செய்தவன் முன்னிய முயற்சியை உண்ணி இருள்வழிக்கடன் தோள்களால் சிலையை நான் ஏற்றி அறிவினால் அளப்ப அரியவற்று அருகு சென்று அடைந்தான். மறுயிலான் அது கூறல் வானவர்க்கு இறைவன் முறுவல் செய்து அவன் முன்னிய முயற்சியை உண்ணி எருள் வழி கடன் தோள்களால் சிலையை நான் ஏற்றி அறிவினால் அளப்ப அரியவற்று அருகு சென்று அடைந்தான். மறுவிலான் மனதிலே களங்கம் இல்லாதவனான் கூறல் வானவர்க்கு இறைவன் தேவாதி தேவனாகிய ராமன் முறுவல் செய்து அவன் முன்னிய முயற்சியை உண்ணி அவன் எண்ணிய அந்த காரியத்தை அறிந்து கொண்டு முன்னினா எண்ணி பார்த்து எருள் வலி தடம் தோள்களால் வலிமையுடைய பெரிய கைகளால் சிலையை நான் இல்லை எடுத்து நான் ஏற்றிக்கொண்டு அறிவினால் அளப்பரியவற்று, அதாவது அறிவினாலே அளக்க முடியாத அளவிற்கு பெரிதாக இருக்கின்ற அந்த மரங்கள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று போய் சேரும்.